ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேரியபிள் நம்பர் அப்படின்ற வேரியபிளுக்கு 8 அப்படின்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நம்பர்ன்ற வேரியபிள் 5 விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னாலும் 10 விட லெஸ் தேனாக இருக்குனாலும் நம்பர் இஸ் யூனிசைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பட் இதுக்கு ஒரு நெஸ்டட் கண்டிஷன்ஸில் நம்ம எழுதியிருக்கோம். பட் ஒரு நெஸ்டட் கண்டிஷன் இல்லாமல் இது ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இதை நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இதுவும் 5 இஸ் கிரேட்டர் நம்பர்ன்ற வேரியபிள் 5 கிரேட்டர் தான் இருந்தாலும் 10 லெஸ் தேனா இருந்தாலும் கன்சோல் டாட் லாக்ல நம்பர் இஸ் யூனிசைக்கிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ரன் பண்றேன் அப்படின்னாலும் இந்த நம்பர் இஸ் யூனிசைக்கிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஓகே, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியே ஷார்ட் ஹேண்ட் எவாலுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5 விட 4 கிரேட்டரா இருக்கணும், அதே மாதிரி 10 விட 5 லெஸ் தேனா இருந்தா மட்டும்தான் எனக்கு கன்சோல் டாட் லாக்ல எஸ் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆர்எல்ஸ் எனக்கு கன்சோல் டாட் லாக்ல நோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பட் இந்த 4ன்றது 5 விட பெருசா இருக்கணும் அப்படின்ற இந்த கண்டிஷனே நமக்கு ஃபால்ஸ் ஆயிடும். இப்படி ஃபால்ஸ்ன்ற கண்டிஷன் இங்கேயே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இது இந்த கண்டிஷனை செக் பண்ணாது, டைரக்டா இங்க பிரிண்ட் பண்ண போயிடும். ஸோ இதுதான் ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ 4 இஸ் கிரேட்டர் தேன் 5 அப்படின்றப்போ இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் அப்படின்னா இந்த கண்டிஷனை அது கன்சிடரே பண்ணிக்காது, டைரக்டா நமக்கு பிரிண்ட் பண்ணிடும் நோ அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த ஷார்ட் ஹேண்ட் எவாலுவேஷன்ல நம்ம ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ டெஸ்ட்ன்ற வேரியபிளுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இஸ் ட்ரூ அப்படின்ற ஃபங்க்ஷன்ல ட்ரூ இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இஸ் ஃபால்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல டெஸ்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கண்டிஷனை நான் இப்போ எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் டெஸ்ட், அதாவது இஃப் டெஸ்ட்ன்றது ட்ரூவா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன், இஸ் ட்ரூ அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ இஃப் டெஸ்ட்ன்றது ட்ரூவா இருக்குன்றப்போ இஸ் ட்ரூன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன்னா எனக்கு டெஸ்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் இந்த கேஸை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட் எவாலுவேஷன்ல ஜஸ்ட் டெஸ்ட் அண்ட் இஸ் ட்ரூ ஃபங்க்ஷன் இப்படின்னு சொல்லி எழுத முடியும். இந்த ஒரே ஒரு லைன்ல என்னால இந்த ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணலாம். எப்படின்னா, இது ட்ரூவா இருக்கு அப்படின்னா இஸ் ட்ரூ ஃபங்க்ஷன்ல போய் டெஸ்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி இது நமக்கு டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரன் பண்றேன் அப்படின்னாலும் எனக்கு டெஸ்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் அப்படின்றதும் ட்ரூவா இருக்கு, இஸ் ட்ரூவும் ட்ரூ. இது ட்ரூவா இருக்குன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷனையே நமக்கு செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த ட்ரூன்னு இருக்கிற இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இதை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டே வராது. ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷனை எனக்கு செக் பண்ணும், இங்கேயே இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுனால இந்த கண்டிஷனையே இங்க போய் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்ன பண்றேன், இங்க நாட் டெஸ்ட், இது ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு எனக்கு இங்க நாட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது ஃபால்ஸ் இஸ் ஃபால்ஸ்ல உள்ள டெஸ்ட் இஸ் ஃபால்ஸ்ன்றதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு டெஸ்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷன் யூசிங் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்.